வணக்கம்ங்க. பிஸ்மில்லா காசு பேசுறேன். பிஸ்மில்லா காசுல வேற வேற மாதிரி வண்டி கொடுக்குறேங்க. தரமா கொடுப்போம். இப்ப பாருங்க 30 வண்டிக்கு மேல இருக்குங்க. லோ பட்ஜெட்ல இருந்து எல்லாமே இருக்கு. வெறும் 85,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுதுங்க. 85,000 ரூபாய் ஏசி பக்கா கூலிங்க. அதே பிஸ்மில்லா காசு இருக்கிறதா வேலூர் வந்து திருவண்ணாமலை போறது சந்தோஷம் சந்தோஷம் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு. பாருங்க இப்ப டவரா லோ பட்ஜெட்டுங்க. டவரெல்லாம் என்ன ரேட்டுங்க விற்கிறாங்க? நான் கம்மி ரேட்டுக்கு தரேங்க. உடச்சு வாங்கி தரேன். டவரா லோ பட்ஜெட்டுக்கு உங்க வண்டி தரேன். XC5 வந்துச்சுங்க. செம குவாலிட்டியா இருக்கு. அதிகமா ஸ்விஃப்ட் டிசைர் பாருங்க. ஃபுல் ஆப்ஷன் பக்கா ஏன் போடு ஸ்விஃப்ட் டிசைர் வேற மாதிரி இருக்கு. எஸ் கிளாஸ் வந்திருக்கு. நிறைய வண்டி 30 வண்டிக்கு இருக்கு. எல்லாமே காட்டுறேன். தரமா இருக்கும். தரமா இல்லைங்க. வரவங்களுக்கு சுத்தமான பொருள் கொடுக்குறாங்க. அழகாக மாசம் 40 வண்டி விற்கிறான். 43 வண்டி சோழ 22 நாள்ல கொடுத்துருக்குங்க. வீடியோ போய் நீங்க பாருங்க. இப்ப பாருங்க டவரா கம்மி பட்ஜெட்டுங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளோங்க? 4 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கீழே டவரா இல்ல. எவ்வளவு தரேன்? 3 ரூபாய் இல்லைங்க. பார்ட்டி சொன்னது வேற. நான் சொன்னது பாருங்க 3 லட்சம் கொடுக்கல 2,90,000 2,75,000 ரூபாய்க்கு தரேங்க. 2,75,000 ரூபாய்க்கு அதே மாதிரி என்ஜாய் பாருங்க. பக்கா கண்டிஷன். எல்லாமே பிரைஸ் சொல்லிடுறேன். நிறைய வண்டிங்க இருக்கனால ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லிடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா சிங்கிளா வீடியோ போடுறேன். ஃபுல்லா பாருங்க எவ்வளவு வண்டிங்க இருக்கு பாருங்க. சுத்தி எக்கச்சக்கமான வண்டிங்க இருக்கு. நம்பி வாங்க. இப்ப எலெக்ஷன் எல்லாம் முடிச்சு உங்க கேஷ் நீங்க தைரியமா எப்படி வேலை எத்தலாம் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நாங்க சிங்கிள் ஓனர் என்ஜாய் எல்டி ஜெட் ஏர் பேக் கூட இருக்கு. வண்டி டாப்பா இருக்குங்க. செம குவாலிட்டி. ஒரே ஓனரு ஃபுல் ஆப்ஷனு. நான் தான் ரேட் பாருங்க 4,45 வாங்கி தரேங்க. செமையா இருக்கும். அதே மாதிரி வெளியே போய் செஞ்சீங்க கஸ்டமர் எத்தனை விட்டுருக்காரு. சூப்பரா இருக்குங்க. சீட் கவரும் போட்டிருக்காங்க. 27,000 ரூபாய் வச்சாங்க சீட் கவர். கோயா சீட் கவர் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அங்கேயே போட்டிருக்காரு சீட் கவர். இன்னும் டாப் ஆயிடுச்சு. 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுங்க சீட் கவர். வாட்டர் ரப்பிங் போட்டு வந்திருக்காரு. வண்டி செம குவாலிட்டி. 2015 மாடலு. இன்னைக்கு 7,5 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் 7,5 லட்சம் ரூபாய் விற்கிற வண்டி 6 லட்சம் ரூபாய்க்கு தரேன். W8 டாப் மாடலு 6 ஹேர் பேக்கோட 6,50,000 ரூபாய் வாங்கி தரேன். அடுத்த பாருங்க ஸ்விஃப்ட் டிசைர் வேற மாதிரி வண்டிங்க. செம குவாலிட்டி. ஸ்விஃப்ட் டிசைர் 3.25 வாங்கி தரேங்க. பக்கா ஓன் போர்டு. 2 ஓனரு. 5 ஓனர் 4 ஓனர் இல்ல 2 ஓனர் தான். 3.25 லட்சத்துக்கு ஃபுல் ஆப்ஷனு. டாப் மாடலு பக்கா பியூர் ஓன் போர்டு. 64 ஃபேன்சி நம்பரோட VDI ஸ்விஃப்ட் டிசைர் 3.25 லட்சம் வாங்கி தரேன். இது பாருங்க எஸ் கிளாஸ் புக் வராம இருந்துச்சு. அதனால வெயிட்டிங்ல வச்சிருந்தேன். புக் வந்துச்சுங்க. செம குவாலிட்டி. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டிங் இதெல்லாம் பக்கா கண்டிஷனு. ஒரு நல்ல வண்டி. இந்த ஹேர் பேக் எல்லாம் வந்துடும். புது வண்டி 16 லட்சம் ரூபாய் வண்டிங்க. இது புது வண்டி எடுக்கணும்னா 16 லட்சம் ரூபாய் ஆகும். பக்காவா இருக்குது. 2016 லாஸ்ட். 2 ஓனர் எஸ் கிளாஸ் டாப் மாடல். எல்லா ஆப்ஷனும் வந்துடும். நான் தான் ரேட்டு பாருங்க. இதே வண்டியை நான் வீடியோல பார்த்து ஷாக் ஆயிட்டு 6,50 போட்டிருக்காங்க. ஒருத்தர் 5,90 போட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்ல 4,90 வாங்கி தரேங்க. 4,90,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வாங்கி தரேன். 2017 டாடா ஜஸ்ட் 3,75 வாங்கி தரேங்க. 3,75,000 ரூபாய். 2 ஓனர் வண்டி தான். இந்த லைன் ஃபுல்லாவே 2 ஓனரு. அந்த என்ஜாய் மட்டும் ஒரு ஓனர். இந்த பக்கா கண்டிஷனுக்கு வண்டிங்க. தரமா கூட இந்த சென்னைக்கு இப்போ கொடுத்தாங்க டெலிவரி. டாடா சுமோ லோ பட்ஜெட் நல்லபடியா 2 சுமோ முடிஞ்சிச்சுங்க. ஒரு சுமோ ஒயிட் கலர் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. 2 சுமோ கொடுத்துட்டேன். வேற வண்டி காட்டுறேன் பாருங்க. நானோ ஃபுல் ஆப்ஷனு. வண்டி செம்ம குவாலிட்டி. ஏசி என்ன கூலிங் இருப்பாங்க. ஜில்லுன்னு இருக்குங்க ஏசி. அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி. டாக்டர் யூஸ் பண்ணது 85,000 ரூபாய்க்கு தரங்க. 2 ஓனர் தான். 85,000 ரூபாய்க்கு தரேன். 2012 லாஸ்ட் நல்லா இருக்கு. ஸ்விஃப்ட் பாருங்க செம்ம குவாலிட்டி. பக்காவா இருக்கிற வண்டிங்க. 2,90 வாங்கி தரேங்க. ஃபுல் ஆப்ஷனு. ஸ்விஃப்ட் மாருதி ஸ்விஃப்ட் பக்காவா 2,90 வாங்கி தரேன். டாடா மான்சா வீடியோவே அப்டேட் பண்ணல. இப்பதான் காட்டுறேன். TN23 ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டி எல்லாமே இருக்கு. ஃபுல் ஆப்ஷனு. 31 இருக்கும். FCM பண்ணியாச்சு. FC இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்விஃப்டும் பாருங்க 2031 FC இருக்கு. FCயோட ஃபுல் ஆப்ஷன் டாடா மான்சா 2,45 வாங்கி தரங்க. பேர் ஒயிட் வண்டி. வேறொரு வண்டி TN23 நல்லா இருக்கு. 70-50 ஃபேன்சி நம்பரோட வண்டி சுத்தமா இருக்கும். இதுவும் நம்மளோட அப்டேட் இருக்கு. மகேந்திரா ஜைலோ H4ங்க ஹவாக் இன்ஜின். உண்மையிலே சொல்றேன் இந்த 2019 ஜைலோலாம் நிறைய கிடைக்காது. H4 டாப் மாடல் வண்டி. ஃபுல் ஆப்ஷனு எல்லாமே வந்துடும். பக்கா கண்டிஷன். ஷீல்டு இன்ஜினோட ஹவாக் இன்ஜினை கொடுக்குறேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 8.5 லட்சத்துக்கு கீழே யாருமே சொல்ல. ஓப்பன் அதாங்க ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன். நிறைய பேர் சொல்றாங்க இவங்க கம்மி ரேட்ல வாங்க. 6,50 தரேன். 15 மாடல் XC5 என்னன்றாங்க. டெல்லி ரீ நம்பர் இருக்காங்க. டெல்லி ரீ நம்பர்லாம் கிடையாது. பக்கா தமிழ்நாடு வண்டி தரேன். மற்றவங்க டெல்லி ரீ நம்பரே இந்த வண்டி 7.5 லட்சம் போட்டிருக்காங்க. இந்த ஜைலோ 8 லட்சம் போட்டிருக்காங்க. நான் பக்கா தமிழ்நாடு வண்டி. தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே இந்த வண்டியை நான் தரேங்க. பக்கா கண்டிஷனு. ஃபுல் ஆப்ஷனு. 7.5 லட்சம் ரூபாய் வாங்கி தரேங்க. நீங்க எங்க தேடினாலும் H4 19 மாடல் தமிழ்நாட்டிலே கிடைக்காதுங்க. நீங்க தேட்டே வாங்க. 7,50,000 ரூபாய்க்கு தரைய மாட்டாங்க. 16 லட்சம் ரூபாய் வண்டி. 16 லட்சம் ரூபாய்ங்க இது ஹவாக்கு.
நான் தரேங்க உங்களுக்கு 7.5 லட்சம் ரூபாய்க்கு தரேங்க. செம்ம குவாலிட்டிங்க. ஒரு 6 வருஷம் வண்டி தான். எடுத்துன்னு போங்க, சந்தோஷமா எடுத்துன்னு போங்க. இதுவும் பாருங்க பக்கா தமிழ்நாடு தான், டெல்லி ரீநம்பர்லாம் இல்ல, பக்கா தமிழ்நாடு வண்டி. 2020 மாடல், டாப் மாடல், ஃபுல் ஆப்ஷனு, ஏர் பேக்ல இருந்து எல்லாமே வந்துடுவாங்க. M4 வேற லெவல்ல இருக்கு. மைலேஜ் 20 கொடுக்கும், கண்டிப்பா 20 கொடுக்கும். மகேந்திரா மரசோ இந்த வண்டியை வேற ஆளு 10.5 லட்சம் 10 லட்சம் தான் போட்டுருக்காங்க. அது கீழே போடவே இல்லை. நான் 8.50 வாங்கி தரேங்க. பாட்டி 9.5 கேட்டாரு, அவரை விடுங்க. ஐடி வேல்யூ, இன்சூரன்ஸ் வேல்யூ 8.5 லட்சத்துக்கு இருக்குங்க. அதே ரேட்டுக்கு வண்டி எடுத்தாரேன். பக்கா கண்டிஷனு, பக்கா தமிழ்நாடு வண்டி. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 10 லட்சம் ரூபாய் போற வண்டி 8,50,000 ரூபாய்க்கு நான் எடுத்தாரங்க. நேரில் வந்து பாருங்க. ஒரு குவாலிட்டி குத்துட்டேங்க, போயிடுச்சு. அது தரமா இருந்துச்சு. புதுக்கோட்டை போயிடுச்சு. போயிட்டு சொன்னாங்க நல்லபடியா வந்தானே. அதுமாரி நல்லபடியா கொடுப்பாங்க. நல்லபடியா மக்கள் போய் சேர்றாங்க ஊர்ல. அதே என்ன கடவுள் நல்லா வச்சுருக்காரு. இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஆளை இதை பாருங்க, மொத்தம் இவ்வளவு வண்டி நிக்குது. சொந்த இடத்துல வச்சிருங்கன்னா தரமா கொடுத்து இன்னைக்கு நான் பெரிய ஆளா இருக்கேன். 2 வண்டியில ஆரம்பிச்சவன் நான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய உண்மையா இருந்தேன், உண்மையா உழைச்சேன், வியாபாரம் உண்மையா செஞ்சேன். அதுதான் வியாபாரம். பக்கா கண்டிஷனு, குவாலிட்டி பக்கா, ஃபுல் ஆப்ஷனுங்க. நல்லா இருக்க வண்டி 3 லட்சம் ரூபாய் வாங்கி தரேங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி பக்காவா இருக்கு. 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரேங்க. இன்ஜின் ஆடுறதே தெரியாதுங்க, அவ்வளவு டாப்பா இருக்கு. டெரனோ சிங்கிள் ஓனர், லேடிஸ் பிள்ளை இருக்க ஒரே ஓனர் தான். 2015 மாடலு. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 5.5 லட்சம் 6 லட்சம் 5.5 லட்சத்துக்கு கீழே இல்ல. 4.25 லட்சத்துக்கு வாங்கி தரேங்க. 4,25,000 ரூபாய்க்கு எங்க தனாலும் கிடைக்காது. பிஸ்மில்லா காசுல ஆஃபரா கொடுப்பேன். ஆனா நல்ல பொருள் கொடுப்பேன். 1000 கிலோமீட்டர், நான் 10,000 கிலோமீட்டர் போய் ஸ்டிக் எடுத்து பாருங்க, ஒரு சொட்டு ஆயில் அடிக்காது. அந்த மாதிரி வண்டி ஆஃபரா 4.25 லட்சம் தரேங்க. ஆஃபரா தரங்க. இந்த சும்மா 13 மாடலு சும்மா டிஏ இன்ஜினு. பாட்டி வந்து 3,000 ரூபாய் கேட்டாரு. வேற இடத்துல 3.80ங்க வாங்க வித்தாரன்னு 3.40 வித்துருவாங்க. அப்படிலாம் இல்ல. 2.95 வாங்கி தரேங்க. எவ்வளோ? 2,95,000 ரூபாய்க்கு சும்மா செம்ம குவாலிட்டி வண்டி. ஆஃபரு எடுத்துன்னு 3.25 லட்சம் போட்டுருந்தேன். இன்னைக்கு நானே உடச்சு வாங்கி தரேங்க. 2,95,000 ரூபாய்க்கு டாடா சும்மா நல்லா இருக்கிற வண்டி எடுத்துன்னு போங்க. சுத்தமா இருக்கு, பக்கா கண்டிஷன் இருக்குங்க. பாருங்க வேற லெவல். 2015 ஒரே ஓனரு, செம்ம குவாலிட்டி, பக்காவா இருக்கும். சைக்கிள் 4.70 வாங்கி தரங்க. சூப்பரா இருக்கும் வண்டி. ஸ்விஃப்ட் தமிழ்நாட்டுல தர முடியாத ரேட்டு 2.55, 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஸ்விஃப்ட் தரங்க. பெட்ரோல் வண்டி இல்ல, டீசல் வண்டியே தரேன். டீசல் வண்டி 2,55,000 ரூபாய்க்கு தரேன். ஃபுல் ஆப்ஷன், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, டச் செட், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே தரும். லக் எடுத்துன்னு போங்க. 2.55க்கு என் மக்களுக்காக எஃப்சி எல்லாம் கலந்து இருக்க வண்டி 2,55,000 ரூபாய் வாங்கி தரங்க. பாருங்க டாடா விஸ்டா 2012 1.95 வாங்கி தரேங்க. ஃபுல் ஆப்ஷனு 1,95,000 ரூபாய் வாங்கி தரேன். இதுவும் நல்லா இருக்கும். இன்னமும் 2 வண்டி உள்ள நிக்குது. டைம் ஆயிடுச்சு, நீங்க பிடிச்சுனுங்க. இன்னும் வண்டிங்க இருக்கு, எவ்வளவு வண்டி இருக்கு. நம்பி வரவங்களுக்கு வேற 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 மாதிரி தருவேன். புது வண்டி காட்டுறேன் பாருங்க. லோ பட்ஜெட்டுங்க, 2,75,000 ரூபாய்க்கு தரேங்க. சாமா குவாலிட்டிங்க. இன்ஜினு இந்த ஸ்டிக்கர் தூக்கி கலர் ஸ்டிக் கூட போங்க. ஒரு 3 ஓனர் தாங்க. நல்ல வண்டி 3 ஓனர் தான் வந்து பாருங்க. நாம தரோம், அது சுத்தமா கொடுக்கறனால தான் வாய்க்கால் நல்லா இருக்க. இன்னைக்கு நல்லா இருக்குன்னா இருக்காங்க. இந்த பாருங்க, கை வச்சு காமி, என் கையை பாத்துங்க. சரிங்களா? இதை பாருங்க, பாருங்க நல்லா பெஸ்ட்டேன். இந்த பாருங்க, ரேஸ் பண்ணுங்க. ஒரு தொட்டு ஆயில் அடிக்காதுங்க, நல்ல மைலேஜ் கொடுக்கும். எங்க அடிக்குது ஆயில்? வச்சிருக்கான்பா. எங்க அடிக்குது ஆயில்? 2,75,000 ரூபாய்க்கு தரங்க. 2,75,000 ரூபாய்க்கு தவறா தமிழ்நாட்டிலே கிடைக்கலங்க. இன்னைக்கு தவறெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. டயர்ல இருந்து பாடி வந்து எல்லாமே நல்லா இருக்கு. பால் சீட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. சீட் நல்லா இருக்கு. 2,75,000 எடுத்துப்பாங்க. வண்டி பாருங்க வேற மாதிரி. இத பாருங்க, பம்பர் லைட் கூட வண்டியில இருக்குங்க. எங்கெங்க எத்தனை லைட் இருக்கு பாருங்க. உண்மையிலே சொல்றேன், வேற இடம் இதெல்லாம் 3,40 சொல்லுவாங்க. 3,40 சொல்லி வித்துருவாங்க. நம்மளாம் அப்படி இல்லைங்க. என் மக்கள் சந்தோஷமா போனா எனக்கு போதுங்க. அதே கடவுள் கொடுக்குறாருங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கிறேன் வாழ்க்கையில. இன்னைக்கு நல்லா இருக்கணும், அன்னைக்கு நான் உண்மையா இருக்கனால இன்னைக்கு இப்படி இருக்கேன். சரிங்களா? சுத்தமான பொருள் நல்லா இருக்கு. இருட்டாயின் வந்துச்சு, ஏதோ என்னால முடிஞ்சிடும் காட்டுறேன். நல்ல வண்டி. டாப்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. டாப்பு பக்கா கண்டிஷன் வண்டி. என்ன நம்பி வர என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம். நல்லா எல்லாம் வியாபாரம் பண்ண மாட்டாங்க. லைட்ல ஏறிட்டு பாருங்க. நல்லா 12 பேர் 13 பேர் போலாம். இந்த டோர் பேர்லாம் பாருங்க. யாருங்க? 2,75,000 ரூபாய்க்கு தரங்க. 13 பேர் போற வண்டிக்கு 3 ஓனர் தாங்க. தெளிவா எப்சியும் கரண்ட்ல இருக்கு. பக்கா கண்டிஷன் இருக்கு. நான் தர ரேட்டே நீங்க எங்க கேனாலும் கிடைக்காதுங்க. மேல கேரியரோட கீழே கால் படியோட இருக்கு. டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. எடுத்தீங்கன்னா அப்படியே ஓட்டலாம். நல்ல வண்டி, லோ பட்ஜெட். தவறா இந்த ரேட்டு கிடைக்காது. பாட்டி சொன்னது 3.40. நான் கொடுக்குற ரேட்டு 2,75,000 ரூபாய்க்கு தரேங்க. பேசி வாங்கி தரேங்க. என் மக்களுக்கு பேசி வாங்கி தரேன். சுத்தமா இருக்குங்க வண்டி, தெளிவான வண்டி, பாடி நல்லா இருக்கு. நேரில் வாங்க. லோ பட்ஜெட்டுக்கு நிக்காது.
ஓடிடும். இது நான் ஒண்ணுமே இல்லைங்க, 340 போட்டாலும் ஓடிடுங்க. ஆனா நம்ம அப்படி போட மாட்டோங்க. என் மக்கள் என்னை நம்பி வராங்க, அதனால நான் குறைச்சி வாங்கி தருவேன். என்னால முடிஞ்சிருக்கும் குறைச்சி வாங்கி தரேன். 2.75 நெகோசியபிள் பண்ணிட்டேன். நேரில் வந்து பாருங்க, வேற மாதிரி வண்டி. உள்ளெல்லாம் காட்டுறாங்க. 30,000 ரூபாய் சீட் கவர் போட்டிருக்காங்க. 27,000 ரூபாய்க்கு போட்டாங்களாம். பரவாயில்லங்க, செம்மையா போட்டிருக்காங்க. வண்டிக்காரருக்கு நல்ல மனசு. விக்கிற வண்டிக்கு இப்படி போட்டே கொடுக்காது பாருங்க. அவர் நம்ம வாய்த்தலாம். நல்ல பொருள், நல்லா இருக்கு. 6.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தரேங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இது எங்கேயோ போகுது. 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே விற்கல யாரும். டெல்லி நீரம்பர் 7.5 லட்சம் நான் பார்த்தேங்க வீடியோ. நான் உங்களுக்கு தக்கா தமிழ்நாடு வண்டி 6.50 வாங்கி தரேன். சுத்தமா இருந்த பாருங்க. யாருங்க இந்த மாதிரிலாம் இன்ஜினை காட்டுறாங்க? யார் காட்டுறாங்க? இந்த காட்டுற பாருங்க. சிக்க எடுத்துட்டு இதை பாருங்க, கை வச்சு காட்டுறேன். நல்லா பாத்துங்க. உள்ள இருக்கிறதுக்கு இப்படிதான் இன்னும் ரேஸ் பண்ணுவான். ஒரு தொட்டு ஆயில, ஒரு தொட்டு போக எதுவுமே அடிக்காதுங்க. 1000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் போயிட்டு ஸ்டிக்கர் பாருங்க, அடிச்சா கேளுங்க. சுத்தமான பொருள், நல்லா இருக்கு. பிளாக் கலர் இல்ல, இது பர்பிள் கலரு, கத்திரிக்காய் கலரு. வச்சுங்க, தமிழ்ல சொன்னா இப்படிதான் புரியும். பர்பிள் கலர், கத்திரிக்காய் கலர். கத்திரிக்காய் காய் என்ன இருக்குமோ அதே கலர் தாங்க வண்டி. வேற மாதிரி இருக்குங்க. அப்படியே சிறுத்தைங்க, சிறுத்தை மாரி இருக்குங்க. அந்த பேசு விளம்பரமா இப்படிதான் வரும் பாருங்க. சீட் எல்லாம் செம்மையா போட்டிருக்காங்க. நானே நினைச்சு பாக்கல. சொன்னாரு விக்கிற வண்டி நல்லபடியா எடுத்து போட்டோம். நான் கோயம்புத்தூர் போனேன், அங்கே போட்டேன். அங்கதாங்க இந்த ஃபிட்டிங் வரும். செம்ம குவாலிட்டி வண்டி, நல்லா இருக்கு. நேரில் வந்து பாருங்க. சுத்தமான வண்டிங்க. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டரா இருக்குங்க. வேற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. சீட் கவர்ல இருந்து எல்லாமே வண்டி வேற லெவலுங்க. சுத்தமா இருக்கு. இதை பாருங்க, பேக் சீட்டும் பாருங்க நல்லா போட்டிருக்காங்க. பழைய வீடியோல பாருங்க, இந்த சீட்டே நல்லா இருக்காது. நான் சொன்னேன் அப்போ ஒரு போடல, இப்ப போட்டு எடுத்து வந்திருக்காரு. நல்ல வண்டி, மகேந்திரா XUV 500 6,50,000 ரூபாய்க்கு தரங்க. 23 லட்சம் ரூபாய் வண்டிங்க. புது வண்டி, 23 லட்சம் ரூபாய் வண்டி. இது சுத்தமா இருக்குங்க. நேரில் வந்து பாருங்க, தெளிவா இருக்கும். இருட்டாயிடுச்சு, முடிஞ்சிருக்கும் காட்டுறேன். ஸ்விஃப்ட் டிசைரோட சாவி பாத்தீங்களா? சூப்பரா இருக்குங்க. சாவியே பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்க வண்டிங்க. 3.25 லட்சத்துக்கு தரங்க. உண்மையிலேயே சொல்றேன், இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, மஞ்சா போர்டு வண்டியே 3.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸ்விஃப்ட். ஏன்னா ஸ்விஃப்ட் கோட்ரா ஜெட்டு கிடைக்கல. இன்னைக்கு வந்து 3 பிஸ்டன் இன்ஜின் ஆயிடுச்சு. ஸ்விஃப்ட் மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. ஸ்விஃப்ட் டிசைர் மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா 3 பிஸ்டன் இன்ஜின் வர வச்சிட்டான். அது ஃபைலருங்க, அது எடுக்காதீங்க. 2020 பின்னாடி எடுங்க. சூப்பராக வண்டி. இந்த பக்கா கண்டிஷன்ல இருக்கு. ஸ்விஃப்ட் டிசைர் நல்லா இருக்கு. 3.25 லட்சத்துக்கு வாங்கி தரங்க. லோ பட்ஜெட்டுங்க. நான் 3.80 3.70 சொல்ல, 3.25 வருங்க. கம்மி ரேட்டு. நல்ல வண்டி எடுத்து போங்க. இன்ஜினை கட்ட மாதுங்க. ஒரு சொட்டு ஆயில் அடிக்காதுங்க. உண்மையிலே அடிக்காதுன்னா அடிக்காதுதான். நீங்க எத்தனை தூரம்னாலும் போங்க. இங்க இருந்து என்ன ஹைதராபாத் போங்க, பம்பாய் போங்க, டெல்லிக்கு போங்க, அடிக்காதுங்க வண்டியில ஒரு சொட்டு ஆயில். பக்கா கண்டிஷனு, பக்கா இருக்கிற கை வச்சு காமிக்கிற பாருங்க. ரேஸ் பண்ணுவா. எங்கெங்க ஆயில் அடிக்குது பாருங்க, எங்கெங்க வருது ஆயில். என் மக்களுக்கு எப்படி தரணும்னு எனக்கு தெரியுங்க. என் மக்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தான் வியாபாரம். நல்ல பொருள் குப்பைக்கு போட்டா இல்ல வேற கடைக்கு போட்டா நல்ல பொருள் என் மக்களுக்கு கொடுக்குறாங்க. இருட்டாயின்னு வந்துச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பிடிக்கிறேன். செம்மையா இருக்குங்க ஸ்விஃப்ட் டிசைர். இன்னும் நேரில் வந்து பாருங்க. சில்வர் கலர் வண்டி, அதுவும் வேணுங்க. ஃபுல் ஆப்ஷனு, நல்ல வண்டி. 3,25,000 ரூபாய் தான். கம்மி ரேட் சொல்றேன். வண்டி நிக்காது, கண்டிப்பா நிக்காதுங்க. பாருங்க கம்பெனி பாருங்க, செட்டு பாருங்க எப்படி வருது. இது கம்பெனி பியூர் ஒன் போட்டுதாங்க இந்த செட்டு வரும். நல்லா இருக்கும் வண்டி, செம லுக் வண்டி. வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. 80,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, செம்ம குவாலிட்டிங்க. நிக்காதுங்க இந்த வண்டி, கண்டிப்பா நிக்காது. நல்ல வண்டி, லாக் ஆயிடுச்சு வண்டி. கண்டிப்பா எப்பவுமே நல்ல பொருள் நிக்காதுங்க. சீக்கிரம் வித்துரும். அதை பாருங்க, சுத்தமா இருக்குங்களா? வரீங்க ஒரு வைரம் மாரி இருக்கிற வண்டி எடுத்துன்னு போறீங்க. செம்ம குவாலிட்டி, நல்லா இருக்கு. வெறும் 3.25 லட்சம் தாங்க. வாங்க, நேரில் வந்து பாருங்க, சுத்தமா இருக்கும். நான் காமிக்கிற பாருங்க. இதுலயே ஆயில் அடி, எல்லா வண்டியிலும் அடிக்காதுங்க. ஒண்ணுமே இல்லைங்க. 85,000 ரூபாய்க்கு தரேன். ஏசி ஒர்க்கு, பாடி தெளிவு, ஆயில் அடிக்காது. எப்படி ஆயில் அடிக்காது? சுத்தமான வண்டி. இத பாருங்க, பக்கா கட்டிட்டு இந்த கை வச்சு காப்பிக்கிற பாருங்க. ரேஸ் பண்ணுவா. வண்டி வேற லெவலுங்க. எங்க ஆயில் அடிக்குது, எங்க அடிக்குது பாருங்க. வண்டி வேற லெவலு, பக்காவா இருக்கு, நல்லா இருக்கு. 16 லட்சம் ரூபாய் வண்டிங்க, புது வண்டி. 16 லட்சம் ரூபாய் வண்டிய 490க்கு என் மக்களுக்கு தரங்க. பாருங்க வண்டி சுத்தமா இருக்கு, பேல் வைட்டுங்க, தெளிவான வண்டி. இருட்டாயின் வந்துச்சு, முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். அலாய் இல்லா வந்துடுங்க. டாப் மாடல் வண்டி. உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டுல எங்க தேடினாலும் 4,90,000 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. இதோட ரேட்டு 5.5 லட்சத்துக்கு கீழே எங்கேயுமே இல்லைங்க. 5.5 லட்சத்துக்கு கீழே யாருமே போடல. என் மக்களுக்கு நான் தரேன், என் சப்ஸ்கிரைபருக்கு நான் தரேங்க. என்ன பாத்துருங்க, உங்களுக்கு நான் தரேங்க. சுத்தமான பொருள் கொடுப்பேங்க. 43 வண்டி கொடுத்து சோல்டர் வீடியோ போயினுக்கு. அதுலயும் பாருங்க, எல்லாரும் வாங்கி தான் என்ன எடுத்துட்டு போவாங்க.
சிரிச்ச முகத்தோட எடுத்து போங்க. ஏன்னா நல்ல பொருள் கொடுக்குறோம். நல்ல வியாபாரம் இல்லைங்க, வானங்க வியாபாரம். நல்ல பொருள் கொடுக்குறேன், நல்லபடியா எடுத்து போங்க. 2,45,000 ரூபாய்க்கு தரங்க. 2,5 லட்சத்துக்குள்ளதான், லோ பட்ஜெட் தான், டீசல் வண்டி. ஆனா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, வண்டி வேற லெவலு, பக்கா கண்டிஷனு. வண்டியை விடவே மாட்டீங்க. நேரில் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினல் போயிட்டு ஒரிஜினாலிட்டில இருக்கு. கம்மி கிலோமீட்டர் ஒன்னது, டாப் மாடல் கோட்ரா ஜெட்ல நல்லா இருக்கு. வாங்க, ரெண்டே ஒண்ணு தான், 31 வரைக்கும் எப்சி கார்ல 2011 லாஸ்ட். இந்த கை வச்சு காமிக்க பாருங்க. இந்த பாருங்க, கை வைக்கிறேன். அரேஞ்ச் பண்ணுவா. எங்கங்க ஆயில் அடிக்குது, எங்க அடிக்குது? வண்டி சுத்தமா இருக்குங்க, தெளிவா இருக்கு. நல்ல வண்டி, பக்கா கண்டிஷனு, ஒரு சுத்தமான பொருள். வெறும் 2,45,000 ரூபாய்க்கு தராங்க. பேல் ஒயிட்டுங்க, பக்காவா இருக்கு பாருங்க. பேல் ஒயிட்டு, நல்ல வண்டி. டாடா மான்சா, லோ பட்ஜெட், 2,45,000 என் மக்கள், என் சப்ஸ்கிரைபருக்கு நான் தரேன். சுத்தமான வண்டி. வாங்க, ஃபுல் ஆப்ஷனு, கம்பெனி செட்டு எல்லாமே ஒர்க்குங்க. நல்லா இருக்கு வண்டி, ஒரு தெளிவான வண்டிங்க. 86,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, பக்கா ஓன் போர்டு வண்டிங்க. தெளிவா இருக்கு. இந்த டிசைரும் நல்லா இருக்கு, இந்த மான்சாவும் நல்லா இருக்கு. ரெண்டுமே சொல்லிக்கிற மாரி இருக்குங்க. 2,45,000 ரூபாய்க்கு மான்சா, சுத்தமான வண்டி. சரிங்களா? பாடியில இருந்து எல்லாமே பாருங்க, ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க, ரீபெயிண்ட்லாம் இல்லைங்க. ஒரிஜினல் பெயிண்ட், ஒரிஜினாலிட்டி வண்டிங்க. நேரில் வந்து பாருங்க. ஹவாக் இன்ஜின் H4ங்க. யாருமே தர மாட்டாங்க 7,5 லட்சம் ரூபாய்க்கு. 19 சைலம் நான் தரேன் என் சப்ஸ்கிரைபருக்கு. பாருங்க, பக்கா கண்டிஷனு, சுத்தமா இருக்கு. பாருங்க, ரேஸ் பண்ணுப்பா. ஒண்ணும் பண்ணு, ஒரு தட்ட ஆயில் எதுவுமே பாருங்க. மகேந்திரா ஹவாக்கு, சுத்தமான வண்டிங்க. உண்மையிலே சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் விற்கிறேன். 2019 சைலம் ஃபர்ஸ்ட் முறை விற்கிறேன். 7,5 லட்சம் ரூபாய்க்கு தரேன். மத்த கடை மாதிரி நான் 9 லட்சமோ 8 லட்சமோ போட்டு 1 லட்சம் ரூபாய் லாபம் நம்ம எடுக்க மாட்டோம். நம்மளுக்கு அந்த 2% கமிஷன் தான். நீங்க 2% கொடுக்கணும், அவ்வளவுதாங்க. அதுதான் அதை வச்சு வியாபாரம் பண்ண போதுங்க. கடவுள் என்ன வாய்த்து விடுறாரு. நல்லா இருக்குங்க, நல்ல பொருள் தர நல்லா இருக்குங்க. நானு பாருங்க, ஆனா இருட்டு ஆயிடுச்சுங்க. நான் பிரைட் வச்சு பூச்சணுங்க. பக்கா கண்டிஷன். உங்களுக்கு எல்லா வண்டியும் தெரியணும்னா அங்க செட்டு போட்டிருக்க இடத்துல இருந்து எடுத்து வந்து இங்க போட்டேன். சரிங்களா? பக்காவா இருக்கு. ஆனா 7,5 லட்சம் ரூபாய்க்கு தாராளமா எடுக்கலாங்க. நீங்க 4 இடத்துல கேட்டு கூட வாங்க, எப்படி இருக்கு பாருங்க வண்டி. ஆனா பக்கத்துல பார்த்தா நல்லா தெரியும். இருட்டு ஆயிடுச்சு. அதுக்கு தான் நானும், என்னடா இது இருட்டு ஆயிடுச்சுன்னு, எனக்கும் டயர்டு. நைட்டு 3 மணிக்கு வந்தது நான் தர்கால இருந்து வீட்டுக்கு வந்து, காலைல ரெடி ஆகி வந்து, இங்க 2 வண்டி வியாபாரங்க. ஒரு வண்டி அட்வான்ஸ், ஒரு வண்டி டெலிவரி. அதுவும் நான் பார்த்துட்டு வந்து வீடியோ பிடிக்கும். லேட் ஆயிடுச்சு, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன். வாய்க்கல நல்ல பொருள் கொடுக்கணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நம்ம வாங்குறது கமிஷனுக்காக. நல்ல பொருள் நான் விற்க மாட்டேங்க, வேணாங்க. கடவுள்கிட்ட நம்ம பதில் சொல்லணும். இனி நான் சரியில்ல இருக்குதுன்னா நாளைக்கு நான் போய் பதில் சொல்லணுங்க. அந்த பதில் வேணாம். நல்ல பொருள் கொடுத்தா நல்லா இருப்பேன். தைரியமா இதை பேசுறேன். நான் நல்ல பொருள் கொடுத்தா வாங்க, மறுபடியும் கொடுக்குறேன்னு. அதே மாதிரி நல்ல பொருள் எப்பவுமே வியாபாரம் பண்றேன். வாங்க, நேரில் வாங்க. இதை பாருங்க, சுத்தமா இருக்கு. நாளைக்கு தனியா போடுறேங்க. இப்போதைக்கு இன்ஜினை காட்டுறேன். கிட்ட வரத்தாம்பா, ஸ்டிக் தான். இருட்டு ஆயிடுச்சுங்க, ஃபுல்லா இருட்டு. எனக்கே ஒன்றும் தெரியலங்க. இதை பாருங்க, ஸ்டிக் எடுத்தாச்சு. கிட்ட எடுத்தாப்பா. இதை பாருங்க, கை வச்சு காட்டுறேன். ரேஸ் பண்ணுப்பா. ஒரு ஆயில போட்டோ எதுவுமே தராதுங்க. சுத்தமா இருக்கு பாருங்க வண்டி. வேற லெவல்ல மரத்தோ, நல்ல வண்டி. ஹவாக் இன்ஜினுங்க, ஹவாக் இன்ஜினு, பக்கா கண்டிஷனு. வாங்க, நேரில் வாங்க. தெளிவா இருக்கு. ஆனா இருட்டாயிடுச்சு. தெளிவான வண்டிங்க. எல்லாம் இருட்டாயிடுச்சுங்க. மேல பாருங்க, நிலவே தெத்தா, நிலாவே நடுவில் வந்துச்சு. அவ்வளவு இருட்டாயிடுச்சு. என்னத்த காமிக்கிறது நானு என் மக்களுக்கு? ஐயோ, தப்பாயிடுச்சு. சீக்கிரமா பிடிச்சிக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் பிடிச்சி போடுறேன். ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நேரில் வாங்க. எப்பவுமே என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன். நானும் நல்லா இருப்பேன், என் மக்களும் நல்லா இருப்பாங்க. எத்தும்பாங்க, நல்ல பொருள் கொடுக்குறேன். வாங்க, நேரில் வாங்க. எக்கச்சக்கமான வண்டி இருக்குங்க. கடலாட்டம் இருக்குங்க. கடலாட்டம் ஆகிட்டாருங்க என்ன கடவுள். கடல் அலை மாரி இருக்குங்க. வந்து நேருக்குங்க வண்டி, வந்து நேருக்கும். கடல் அலை எப்படி போன போக வந்துருங்க, அது மாதிரி நல்ல வண்டிக்கு வந்து நேருக்கும். சந்தோஷமா எத்துமாங்க, என்ஜாய் பண்ணி நம்பி வாங்க. நல்ல வண்டி எத்துமாங்க. பிஸ்மில்லா காசை மதிச்சு பாக்குறவங்க வேற மாதிரி கொடுப்பேன். வேற மாதிரி என் மக்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன். வாய்க்கல நல்லா இருக்கிறேன். கடலாட்டம் ஆயிட்டேன். நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன். பிஸ்மில்லா காசை நம்பி வாங்க. நல்ல வண்டி எத்துமாங்க. லோ பட்ஜெட்ல இருந்து நான் சுத்தமா தரது எப்பவுமே தரேன் தான். நம்பி வாங்க, நல்லா இருப்பாங்க. நன்றி நன்றி. என்னை கமெண்ட் பண்ணி என்னை மதிச்சு பண்ண எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி தர்காவுக்கு போய் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். என் சப்ஸ்கிரைபர் என்ன பாக்குறவங்க பாக்காதவங்க எல்லாருமே இதுக்கப்புறமா பாக்குறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும் வேண்டியதுங்க. கண்டிப்பா நானும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். நீங்களும் வேண்டிக்கிங்க. நல்ல பொருள் கொடுங்க, நல்ல பொருள் கொடுப்பேன். வாங்க, நல்ல நன்றி நன்றி நன்றிங்க.